கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் தொடங்கியது முதல் ஜெபித்த ஜெபங்களை கவனித்தோம். அதில் ஒரு விஷயத்தை சுட்டி காண்பித்ததை நாம் கேட்டிருப்போம். ஆவிக்குரிய வகையிலே சீர்படுவதற்காக, பரிசுத்தத்திலே மேம்படுவதற்காக, எங்கள் ஆத்துமாவுக்கு பிரயோஜனமாக இந்த நாளின் வார்த்தைகளை நாங்கள் கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை எங்களுக்கு சொல்ல வேண்டும். வழக்கமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு நாம் இதை கவனிக்க வேண்டும். நம்முடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமானதை, எப்படி ஒரு நல்ல ஆகாரம் முன்னால் வைக்கப்படுமானால் அதை பார்க்கும் பொழுதிலிருந்தே நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். சுவைத்த பிறகு என்றல்ல, அதை பார்த்த உடனே நம் மனதில் ஒரு சந்தோஷம் தொடங்கும். நம் வயிற்றிலே சுரப்பிகள் சுரக்கும், நம் நாவிலே சுவை மொட்டுகள் எல்லாம் திறக்கும். இவ்வளவு ஆயத்தத்தை நாம் மகிழ்ச்சியோடு உணவுக்கு முன் அனுபவித்திருக்கலாம். அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கான பசி, தாகம், ஆவல், மகிழ்ச்சி என்பது அவசியமா இருக்கிறது. அது இப்பொழுது இருக்கிறதா நமக்குள் என்பதை கொஞ்சம் யோசனை செய்துவிட்டு, அப்படி குறைவா இருக்கிறது, அப்படி ஒன்றும் இல்லை என்றால் அந்த ஆவலை ஆத்மாவுக்குள்ளே கொண்டு வந்து இந்த நாளை செய்தியை நாம் கவனிக்கலாம். ஒரு மாற்றம் வாழ்க்கையில தேவை. உடனடியாக எனக்கு ஒரு மாற்றம் தேவை. நான் சொல்லுகிற இந்த மாற்றம் என்பது பொருளாதாரம் அல்ல, சமுதாயத்திலே அந்தஸ்து அல்ல. எனக்கு ஒரு மாற்றம் தேவை. என் தனிப்பட்ட நான் என்கிற என்னுடையதிலே ஒரு மாற்றம் தேவை. என்னுடைய சிந்தனை, என்னுடைய சுபாவம், என்னுடைய குணாதிசயம், என்னுடைய செயல்கள், இதையெல்லாம் நானே பார்க்கும்போது எனக்குள்ள இதுல எல்லாம் மாற்றம் தேவைப்படுது. எனக்கு நல்ல புரியுது. சில நேரம் நம்ம நேசிக்கும் பெற்றோர், பரிசுத்தவான்கள், இந்த விஷயத்துல நீ மாறினால் நன்றாயிருக்கும், இந்த விஷயத்துல உன்னை சரி செய்து கொண்டால் நன்றாயிருக்கும் என்றும் சொல்லலாம். அடுத்தது நட்பு வட்டம் அல்லது சமுதாயம். அதுவும் தூரத்திலிருந்து நமக்கு குரல் கொடுக்கலாம், அல்லது நாம் புரிந்து வைத்திருக்கலாம், இதிலே நான் மாற வேண்டும், எனக்கு நல்ல புரியுது, நான் இதுல மாற வேண்டும் என்று சொல்லி. இப்படி இருக்க கிறிஸ்துவுக்குள் ஒருவர் வந்து கீழ்ப்படிந்த உடனே அந்த கீழ்ப்படிதலில் இருந்து தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது மனம் மாற்றம் தொடங்கி வாழ்க்கை மொத்தத்திலும் மாற்றம்தான். ஏன்னா உள்ள வரும்போதே மாற்றத்தோடதான் உள்ள வர சொல்றாரு. உங்கள் மனம் மாறுங்கள், மனம் திரும்புங்கள். அப்ப மனம் மாறுதல் என்றுதான் நம்ம உள்ள வருகிறோம். நம்ம பல நேரங்கள் என்ன நினைச்சுக்கணும், இந்த மனமாற்றம் அப்படின்னு உடனேயே ஞானஸ்தானத்துக்கு முன்னால போதிக்கப்படுகிறது, பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கணும். இதுவரைக்கும் நல்லா புரியுது, ஏற்றுக்கொள்கிறோம், அப்படிதான் நம்மளை ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு அருமையான மகள் ஈவ்லின் கீழ்ப்படிஞ்சாங்க. ஐயா வெல்வெட் அவர்களுடைய பேத்தி பிரின்ஸ் அவர்களோட மகள். அப்போ அவளிடத்துல மனம் மாற்றம், பாவ மன்னிப்புக்காக கீழ்ப்படிய வேண்டும், அதெல்லாம் சொல்லி அப்படி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாள். சரி, ஞானஸ்தானம் பெற்ற பிறகு சில மாதங்கள்ல, சில வாரங்கள்ல எடுத்தவங்க இருப்பீங்க,
சில ஆண்டுகள், ஏன் பல ஆண்டுகள் எடுத்தவங்க நம்ம இருப்போம். நம்ம கிட்ட நாம் மாறிக்கொள்ள வேண்டியதை பற்றிய ஒரு தொடர் செயல், a continuous process for a change நம்ம கிட்ட இருக்கா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் முற்றும் தேறினவன் அல்ல, நான் தேறிவிட்டேன், அடைந்து விட்டேன் என்று நான் என்னை எண்ண மாட்டேன்றார். பல நேரம் நாமோ ஒரு வேலையை கத்துக்கிறோம்னா, போதும் நான் கத்துக்கிட்டேன், இனி நானே செய்யறேன், நான் இதை தேறிவிட்டேன், இதை கற்றுக்கொண்டு தேறிவிட்டேன். ஒரு வகுப்பு கடைசியாக அந்த ஆண்டு தேர்வு முடியும் பொழுது அங்கே நமக்கு சொல்றாங்க, நீ இந்த வகுப்பை தேடி விட்டாய், நீ அடுத்த வகுப்புக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. அப்படியானால் ஆவிக்குரிய விதத்துல கொஞ்சம் நாம் சிந்திக்கலாம். நீங்கள் உண்மையாகவே உங்கள் மனதுக்குள்ளே சமீபத்தில் இப்படி யோசித்தீர்களா? இந்த விஷயத்துல நான் மாற வேண்டும், இந்த விஷயத்துல எனக்கு மாற்றம் தேவைதான், இந்த மாற்றம் எனக்கு வந்தால் நன்றாக இருக்கும். சரி, இதை பற்றிய அடிப்படை விஷயங்களையும் தேவன் நமக்கு சொல்லுகிறதையும் கவனிக்கலாம். The key scripture for this thought, truth. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த சத்தியத்துக்கான சாவி வார்த்தையாக, இது ரொம்ப பிரபலமான ஒரு வசனம் தான், நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். தொடங்குனா நம்மளே மனப்பாடமா சொல்லி முற்றிடுவோம். பாருங்க, நீங்கள், இந்த நீங்கள் யாரை பார்த்துன்னா உலகத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கிடையாது, கண்டிப்பா கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிந்தவர்களை பார்த்து சொல்றாரு நீங்கள். நம்ம கொஞ்சம் கவனிப்போமா? இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், do not conform to the world. இந்த இடத்துல conform, conformity, ஒத்த வேஷம், இந்த உலகத்துக்கு ஒத்ததாக அப்படின்னு ஒரு வார்த்தை. அடுத்தது, தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இந்த மறுரூபம்ன்ற இடத்துல ஆங்கில சொல் டிரான்ஸ்ஃபார்ம். முதல்ல பார்த்தோம் கன்ஃபார்ம், கன்ஃபார்மிட்டி. இந்த இடத்துல கடைசியா நம்ம வார்த்தை டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்ஸ்ஃபார்மிட்டி அப்படின்னு. இந்த ரெண்டு வார்த்தையும் நமக்கு ரொம்ப முக்கியம். உலகத்துக்கு ஒத்ததாக அதுக்கேத்த மாதிரி நம்ம கன்ஃபார்ம் ஆகுறதா, அல்லது இந்த உலகத்துக்கு ஒத்ததாக அல்லாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல நாம் மறுரூபம் ஆக வேண்டும் என்பதா? எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே சென்ற வாரம் கூட நாம் செய்தியை கேட்டோம். தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை போல நாம் மறுரூபமாக வேண்டும், மாற வேண்டும், அவரை சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்று பார்த்தோம். இதுல என்ன சிக்கல்னா, நமக்கு இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்கான இன்ஃப்ளூயன்ஸ், தாக்கம், அதுக்கான உதவி, அதுக்கான மாடல் ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம எதையுமே கண்ணால பார்க்கிறதை, இந்த உலகத்தை பார்க்கிறதை கொண்டுதான் நம்மளை நம்ம மாத்திக்கிட்டே வரும். பொதுவாகவே நாம் இந்த உலகத்தின் பக்கம் அதிகமாக ஈர்க்கப்படுவதற்கான காரணம் என்ன? இந்த உலகம் தான் ரொம்ப பெருசா கண்ணெதிர்க்க நல்லா தெரியுது, அது உள்ளதான் நம்ம இருக்கிறோம். ஆக்சுவலா நமக்கு எவ்வளவு சொன்னாலும், எவ்வளவு நமக்கு விளங்கினாலும் கூட நம்மள ரொம்ப அழுத்தம் கொடுப்பது இந்த உலகம் தான். சிறியோர் பெரியோர் முதலாக இந்த உலகத்தின் அழுத்தத்தினாலே நாம் பிசைந்து ஒரு மாவு போல உருட்டப்படுகிறோம். மாவு பிசையும் போது ரெண்டு கையை வச்சு பிரஷர் கொடுத்து, உதிரியா இருக்கும், தண்ணி ஊத்திருப்போம், கொஞ்சம் எண்ணெய் ஊத்திருப்போம், ஊதுனாலே பறந்துடும் அந்த மாவு. ஆனா கொஞ்ச நேரம் அதை பிசைந்து 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 ஒரு அழகான உருண்டையாக மாற்றி விடுகிறோம். அதுபோல இந்த உலகமானது நம்மை பிசைந்து நம்மள ஒரு ஷேப்புக்கு கொண்டு வருது. நல்ல யோசிக்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் வந்து கொண்டே இருக்கிறதா?
அல்லது மாறி மாறி பின்னேற்றமும் முன்னேற்றமாக இருக்கிறதா, அல்லது ஒரு சீரான முன்னேற்றத்தை விட்டுவிட்டு ஆவிக்குரிய விதத்திலே அப்படியே இறங்கு முகமாக இருக்கிறோமா? எல்லாரும் இந்த கேள்வியை நமக்குள்ள கேட்க வேண்டியிருக்கு. நாம் வேண்டிக் கொண்டோம் இல்ல, ஜெபம் பண்ணவங்க என்ன வேண்டிக்கிட்டாங்க? இன்னைக்கு நாங்க உங்க தொழுது கொள்ள வந்திருக்கிறோம், உங்களுடைய வார்த்தைகளை நாங்க கேட்கணும், எங்களுக்குள்ளே மறுரூபம் உண்டாகணும், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும், ஒருபடி ஆவிக்குரிய பிரகாரமாக நாங்கள் முன்னேறணும். இது நம்ம எல்லாரோட குரல், நம்ம எல்லாரோட வேண்டுதல், அது நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பாக, ஆவலாக, உண்மையாக இருக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு இந்த தலைமுறை, குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்முடைய தலைமுறை பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது ஆவிக்குரிய விஷயம் அப்படின்னாலே, இந்த வேது பிடிக்கும் போது பாத்திரத்துல தண்ணியை வச்சுட்டு பெட்ஷீட்டை போத்து கவுத்துட்டு அப்படியே அந்த மூடிய திறப்போம், சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லு. அது ரொம்ப கொதி நிலையில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அந்த ஒரு நொடியில நாவை அடிச்ச உடனே நீங்க உடனே அப்படியே பெட்ஷீட் தூக்கி போட்டு நின்றுடுவீங்க. ஏன்? நீங்க எதிர்பார்க்கவே இல்லை, அப்படியே அடிக்கணும். சில நேரம் நமக்கு ஆவிக்குரிய விஷயம் என்று சொன்னாலே உடனே அப்படி தூக்கி போட்டுட்டு அதை கேட்கவே வேண்டான்ற மாதிரி நம்முடைய மனம் இந்த உலகத்தோடு கூட இசைந்து போய்கொண்டே இருக்கு. அது ஒரு பேட் சிம்டம். இல்ல, எனக்குள்ள ஆவிக்குரிய விருப்பம் இருக்கிறது, நான் கிறிஸ்துக்குள்ளே மறுரூபமாகத்தான் விரும்புகிறேன், உண்மையா விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறதா இருந்தா, இப்ப சொல்றதா இருந்தா, அதுக்கு என்ன பண்றீங்க, அதுக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு தினந்தோறும் என்னெல்லாம் முயற்சி பண்றோம், அப்படி ஒரு கேள்வி கேட்போம். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த ரோமர் 12 இருக்கு, மொத்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் இப்படிதான் வாழணும்ன்ற இந்த ஒரு சாப்டரை மட்டும் ஒருத்தர் படிச்சு, மத்த வேதத்துல இருக்கிற எந்த பாகத்தையுமே படிக்காம இதை மட்டுமே டெய்லி ஒரு முறை படிச்சுட்டு நான் பரலோகம் போக முடியுமான்னு கேட்டா என்னால நிச்சயமா சொல்ல முடியும், போகலாம். இந்த ஒரு சாப்டர் போதும் மொத்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அந்த ரோடு, அழகாக இந்த ரோடு போட்டு காமிக்கிறார் இந்த வசன பகுதியில், இந்த சாப்டர்ல. இன்னைக்கு ஆவிக்குரிய விதத்தில் போராடுகிற தலைமுறையை பார்த்து கொண்டிருக்கிறேன். மிகுந்த பாரமான அழுத்தம் மனதிலே அழுத்திக் கொண்டே இருக்கிறது. எப்படி அந்த ஆவலை தூண்டுவது, எப்படி ஆவிக்குரிய தாகத்தை ஊட்டுவது என்று சொல்லி சமீபத்தில் இந்த உப்பு பற்றி யூடியூப்ல பேசும்போது ஒரு தகவல் என்னன்னா, உப்பு நம்முடைய தாகத்தை தூண்டும். நீங்க கொஞ்சம் உப்பு அதிகமா சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப தாகம் எடுக்கும், உங்களுக்கே தாகம் எடுக்கும், தண்ணி நிறைய குடிக்கணும்னு உடம்பே கேட்கும். அப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்மளெல்லாம் பார்த்து தேவன் என்ன சொல்றாரு, நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கீங்க, இருங்கன்னு சொல்ல, இருக்கீங்க. நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருங்கன்னு சொல்லல, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்க அப்படின்றாரு. இது ஒரு குட் காம்ப்ளிமெண்ட் சொல்றல. சில நேரத்துல இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கீங்களே, ட்ரெஸ், உங்களுடைய ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னா we take it as a compliment. அந்த மாதிரி தேவன் நமக்கு ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் கொடுக்கிறாரு. You are the salt, you are the light. நீங்க சால்ட்டா இருங்க, நீங்க உப்பா இருங்க அப்படின்னு சொல்ல தேவையில்லை. பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் கேட்கிற வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. இதற்குள் நம்முடைய மனதை ஆழமாக வைத்து கவனித்தால் நிச்சயம் நமக்குள்ளே மாற்றம் வரும். இந்த கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது எப்படி எளிமையா புரிஞ்சுக்கலாம்னா, அதை போல நம்ம ஒரு பேட்டர்னை பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் கட்டடத்துக்காக வரைஞ்சு கையில கொடுத்த உடனே அது போல கட்டடத்தை நம்ம கட்டிடுவோம். அதே மாதிரி நம்ம என்ன ஆயிடுறோம், சின்ன வயசுல இருந்து
நாம் பிறருடைய உடையை பார்த்து, நடையை பார்த்து, பேச்சை பார்த்து, பாவனைகளை பார்த்து அது போல அப்படின்னு தான் நம்ம வளரணும். இதுதான் நம்ம நேச்சர். ஒரு குழந்தை பிறந்து கையில இருக்குன்னு சொன்னா அம்மா வாயை பார்க்கும், அப்பாவை பார்க்கும், வீட்டுல நடக்கிற நடக்கையை பார்க்கும். அப்படிதான் அது கத்துக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ளதான் அந்த குழந்தை வளருது. அப்படிதான் அது கத்துக்கிட்டு அது வளரும். இதான் நம்முடைய சுபாவமே. அதனால வளர்ந்ததுக்கு நம்ம என்ன ஆகுறோம்? நம்ம சுற்றி இருக்கிற பல விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கிறோம். நாம் அதையெல்லாம் கன்ஃபார்ம் பண்றோம். அது அப்படி நடப்பதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். யாராவது நம்மளை பார்த்து நீங்க இந்த ட்ரெஸ்ல இப்படி இருக்கீங்களே அப்படின்னு உடனே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியா? ஏன்? அவங்க சொன்னது ரொம்ப ஃபேமஸான ஆளு சொல்லிட்டாங்க. உடனே நமக்கு நம்ம அப்படி இல்லை, நமக்கு 100% தெரிஞ்சா கூட என்ன பண்ணிடுறோம்? கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறோம். பரவாயில்லையா? அப்படியே தெரியல. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? அவங்க என்ன பார்த்துட்டாங்கன்னு சொன்னா, உங்களுடைய இந்த சாயல் அந்த சாயல் மாதிரி இருக்கிறது. உடனே நமக்கு ரொம்ப உற்சாகமா என்ன பண்ணிடுறோம்? அந்த மாதிரி சாயலை நாடியே போக ஆரம்பிக்கிறோம். ஓவரால் ஃபேமஸ், ஓவரால் பாப்புலர். அடுத்தது இந்த உலகமானது நமக்கு, இந்த உலகத்தை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி அது ஒத்து நடக்கணும், அந்த ஃபேஷன்ல நடக்கணும்ன்றதுக்காக விளம்பரப்படுத்துகிறது அந்த உலகத்தை. இந்த உலகம் தன்னை விளம்பரப்படுத்துது. அந்த உலக விளம்பரங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமா, ரொம்ப நல்ல பாடல், இசை, காட்சியோட வருகிறது. உடனே we are more attracted to the advertisement of the fashion of the world. ஃபேஷன்னா அலங்காரம் செய்து நிற்கிறோம், அது அல்ல. அது ஒண்ணுதான். மற்றது நான் என்ன யாராக உருவாக்குகிறேன், நான் என்னவாக உருவாகிறேன். அப்ப நான் என்னவாக உருவாகிறேன் என்பதிலே நல்ல கவனிங்க. இந்த 2 வார்த்தையை கவனிங்க. உலகத்தோட அந்த கன்ஃபார்மிட்டியில நான் வளர்றேனா, உலகத்துக்கு ஒத்ததாக நான் வளர்றேனா, அல்லது தேவனுடைய பார்வையில நன்மை என்ன, அவருக்கு பிரியம் என்ன, அதை பகுத்தறிந்து அந்த விஷயத்திலே நான் மறுரூபமாகிறேனா? இந்த பகுத்தறிவோட நாம் நடக்காவிட்டால் என்னவோ ஆகும். அது என்ன ஆகும்ன்றது நமக்கு தெரியாம போயிடும். சில நேரத்துல திட்டம், நீ என்னமோ ஆக போறப்பார் அப்படின்னு வாங்க. அவங்க என்னமோ ஆக போறப்பாருன்னு சொல்றது நல்லதுக்கு சொல்லல, கெட்டு போறதான் அப்படி சொல்லுவாங்க. என்னமோ ஆக போறப்பார் அப்படின்வாங்க. நாம் என்னவாகிறோம், யாரை பார்த்து என்னவாகிறோம்? இந்த தலைமுறைக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. நம்மை யாரென்று நினைக்கணும்ன்ற பிரச்சனை இருக்கு. நம்ம என்னன்னு சொல்லணும்னு பிரச்சனை இருக்கு. நம்ம இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதனால என்ன ஆயிடுறாங்கன்னா, நான் இந்த உலகம் ஏத்துக்கிற மாதிரி இல்லைன்னு ஒருத்தர் நினைச்சாலும் சரி, நினைக்க வைக்கப்பட்டாலும் சரி, அவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் தொடங்கிடுது. அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஓகே இந்த உலகத்துக்கு இதெல்லாம் பிடிக்குதா, அப்ப நான் அதெல்லாம் செய்யறேன். வாலிப பிள்ளைகளே நல்ல யோசிங்க. இந்த உலகத்துக்கு இதெல்லாம் பிடிக்குது, இந்த உலகம் இதெல்லாம் நல்லதுன்னு சொல்லுது, அழகுன்னு சொல்லுது, இதான் சரின்னு சொல்லுது. அப்போ அதெல்லாம் செய்வதற்கு நான் முயற்சிக்கிறேன். ஏன்னா நம்ம சுவாபம் தானே பார்த்து கத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறது குழந்தைல இருந்து நம்ம வளர்ந்து இருக்கிறோம். அதனால ஆவியானவர் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்தவர்களே, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்த நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அப்படின்ற நான் செய்யலாம், நீங்க செய்யலாம். அப்ப நமக்கு தான் தெரியணும். நாம் சுட்டிக்காட்டப்படுகிறோம், நாம் உணர்த்தப்படுகிறோம், தேவன் நம்மை காண்பிக்கிறார். அப்போ இந்த மாதிரி உலகத்துல இருக்கிறோம், உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்தா என்ன ஆயிட போகுது? எல்லாரும் எப்படிதானே நடக்கிறாங்க, எல்லாரும் எப்படித்தானே இருக்கிறாங்க. அப்போ நான் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி, நான் உலகத்தில் இருக்கிறதுனால தானே நான் நடக்கணும் அப்படின்னு கேட்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்தில் இருக்கிறீர்கள், ஆனால் உலகத்தார் அல்ல. நீங்கள் உலகத்தில் தான் இருக்கிறீங்க, உலகத்தார் அல்ல. ஞாபகம் வச்சுக்கங்க.
பெரியவங்களாகி நமக்கு இது நல்ல விளங்கணும். நம்முடைய சந்ததிக்கு முன்னாலே நாம் இப்படி உலகத்தார் அல்ல என்பதை நிரூபித்து வாழும். ஆபத்து என்ன? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷமா போகணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அந்த 2ஆம் வசனம் மறுபடியும் பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நம்ம இப்படி பார்க்கலாமா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து தேவனுடைய பார்வையில நன்மை என்னன்னு பார்க்க மாட்டீங்க, அவருக்கு பிரியம் என்னன்னு பார்க்க மாட்டீங்க, அவருடைய சித்தம் என்னதுன்னு பார்க்க மாட்டீங்க, பகுத்தறிவாக நீங்க நடக்க மாட்டீங்க, உங்க மனமானது புதிதாகாது. அப்படிதான் முடிச்சிடணும் நம்ம. அப்படியானால் நான் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷமாக போவேனானால், இந்த உலகமானது எப்படி இருக்கிறதா? வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. இந்த உலகம் எப்படி இருக்கு? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது இந்த உலகம். பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய, பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட வந்து நின்று அப்படியே உலகத்தை ஒரு சுத்து காமிச்சிட்டு, நான் அப்படி தாழ அப்படி விழுந்துருங்க லைட்டா, எல்லாம் மொத்த ராஜ்யத்தையும் கொடுத்துறேன். அப்படியானால் நம்ம கிட்ட வந்து அதை தானே சொல்லுவான், உலகத்தை கொடுக்கிறேன், இதை கொடுக்கிறேன், இதையெல்லாம் கொடுக்கிறேன், நீங்கள் விரும்புகிற இதையெல்லாம் நீங்கள் அடைந்து விடலாம், கொடுக்கிறேன், என் வழியில கொண்டு வாங்க. ஆதிக்கிற விஷயத்துல எல்லாம் போய் சந்தோஷமெல்லாம் இருக்கவே முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுது சந்தோஷமா இருங்கள். அப்படி வாய்ப்பு இல்லைன்னு எப்படி வசனம் சொல்லும்? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்கள். நிச்சயமாக நம்முடைய இருதயத்துல கொஞ்சம் வகையறுத்து பார்க்கலாம். நம்முடைய சிந்தை எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது, நம்ம என்னதான் பண்ணிட்டே இருக்கிறோம், இப்ப நம்முடைய அன்றாட செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, நம்ம எப்படி மாறி இருக்கிறோம் இப்பொழுது. பிரசங்கின் புத்தகம் ஒரு வாலிபனோட நிலைமைய ஆவியானவர் குறிப்பிடுகிறார். 11ஆம் அதிகாரம் 9-10. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் எப்படி பூரிப்பு கிடைக்கும்? உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றும் நிமித்தம் தேவன் உன்னை நியாயங்களை கொண்டு வந்து நிறுத்துவார் என்று நினைவில் வைத்துக் கொள். இவ்வளவுதான். சரி, இப்படி போயிட்டே இருக்கிற அந்த வாலிபன் என்னவா இருக்கான், எப்படி இருக்கான், அந்த வாலிபன் எப்படிதான் இருக்கு அப்படின்னு பார்த்தா வசனம் சொல்லுது, நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தை, இருதயம் சஞ்சலமா இருக்குல்ல, ஒரு பிரஷராவே இருக்கு, ஒரு சஞ்சலமாவே இருக்கு, பீஸ்ஃபுல்லா இருக்கவே முடியல. ஆனா எனக்கு ஒரு குரல் கேட்குது, இல்லையே, உலகத்துக்குள்ள போகும்போது, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது, அவங்களோட பழகும் பொழுது ஹாப்பியா இருக்கு, நல்ல ஜாலியா இருக்கு, ஒண்ணும் சந்தோஷமா இல்லைன்னா நீங்க சொல்றதெல்லாம் சும்மா. அப்படி சொல்றது எனக்கு கேட்குது. நான் அப்படிதான் நினைச்சு வளர்ந்தேன், நான் அப்படிதான் நினைச்சேன், நான் அப்படிதான் அந்த சந்தோஷம் தான் நானும் அனுபவிச்சேன். நான் எதை ஞாபகம் வச்சுக்கணும்ன்றத தேவன் சொன்னாரோ அதை ஞாபகம் மட்டும் இருக்கான்றதை பார்த்துக்கலாம். உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தை நீக்கி போடு, உன் மாம்சத்திலிருந்து தீங்கை நீக்கி போடு. அப்படின்னா என்னுடைய மனதின் சஞ்சலத்தை நீக்கி போட என்னால முடியுமா என்ன? என் மாம்சத்திலே நான் செய்து கொண்டிருக்கிற பாவ தீங்கை நீக்கி போட என்னால முடியுமா என்ன? முடியுன்றதுனாலதான் வசனம் சொல்கிறது, உன் இருதயத்தில் இருந்த சஞ்சலத்தை நீக்கி போடு, நீ போடு, அது தூக்கி போடுமா, அதையே போட்டு இருக்கிற தூக்கி போடு, அதே கையில வச்சுட்டு இருக்க தூக்கி போடு அப்படின்ற மாதிரி. அப்படி என்ன நம்மளால முடியக்கூடியது சாலமோன் ஞானி சொல்லுகிறார், தேவ ஞானம் நமக்கு சொல்லுகிறது. இன்னைக்கு இருதயத்திலே சஞ்சலம், சஞ்சலம். சிலர் நான் சொல்லுவேன், வீட்டுல பிள்ளைங்கிட்ட, வீட்டுல பிள்ளைகள் நீங்க இருந்தீங்கன்னா உங்களால இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஜாய், ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். You must create, you must share the joy. உங்க வயதுக்கு ஏற்ற மகிழ்ச்சி உங்களுக்குள்ள இருக்கணும்னு. எனக்கு ரொம்ப சீக்கிரத்தில் பிள்ளைகள் அதை தொலைக்கிறார். அவர்கள் முதியவர்களைப் போல
சஞ்சலம் நிறைந்தவர்களாக மாறுகிறார்கள், மாம்சத்திலே தீங்குள்ளவர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் மாம்சத்திலே தீங்கு அவர்களாக ஏற்றுக்கொள்றாங்க, அவங்களால ஏத்துக்கிட்டே போறாங்க. நீண்ட நாள் குடிகாரன். ஒரு கட்டத்துல அவர் நிலைமை என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? விட்டா செத்துருவான் அப்படின்ற நிலைமைக்கு ஆயிட்டாரு. குடியை விட்டுட்டா வேலைக்கு போக முடியாது, அந்த வேலை செய்ய முடியாது. குடியை விட்டுட்டா நடக்க முடியாது, குடியை விட்டுட்டா கை நேரா நிக்காது, அப்படி ஆயிட்டாரு அவர். இப்ப அவர் வேற வழியே கிடையாது. இப்ப நீ குடிச்சிட்டேவாது இரு. ஏன்னா இப்போ அடிக்ஷன் என்பது ரொம்ப மோசமா ஆயிடுச்சு, ரொம்ப தூரம் பெருசாயிடுச்சு. பிரியமானவர்களே, நம் தேவனுடைய பிள்ளைகளாக கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படியானால் நம்ம பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே கீழ்ப்படிந்த நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அந்த கன்ஃபார்மிட்டின்றது இப்படிதான் இருக்கும். இந்த உலகத்துக்கு கன்ஃபார்ம் ஆகுறதுன்றது இப்படிதான் இருக்கும். எல்லா வகையிலும் உலகமானது. இப்ப உலகம் நம்மளை டிக்டேட் பண்ணுது. பல் துலக்கணும்னா இந்த பேஸ்ட் தான், உங்களை அழகுபடுத்தணும்னா இதான் முக்கியமானது, நீங்க உடல் வலிமையாக இருக்கணும்னா இதை வாங்கி குடிக்கணும், இதுதான். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒரு மருத்துவர் சொல்றாரு, ஐயோ அதெல்லாம் இந்த ஹார்லிக்ஸ் அது மாதிரிலாம் சாப்பிட்றீங்களே, அதெல்லாம் ஸ்டீராய்டு இருக்கு, அதனாலதான் வேகமா வளர்றான், உயரமா விளான்றான். அது உங்களுக்கு கொஞ்ச நாள்ல கெடுதல் ஆயிடும். பால், ஐயோ அதுல இது இருக்கு, எதெல்லாம் நல்லதுன்னு ஒரு காலத்துல நினைக்கிறோமோ அதெல்லாம் அவனே திடீர்னு கெட்டதுன்றான். இந்த உலகமானது நம்மை வஞ்சிக்கும். இந்த உலகம் நம்மை வஞ்சிக்கும். இந்த உலகம் மொத்தமாவே ஒரு பொருளை நம்மிடத்துல விற்கும் ஒரு வியாபார உலகம். இது பொருள் மட்டுமல்ல, எல்லா தன்னுடைய போக்கு, தன்னுடைய எண்ணங்கள், தன்னுடைய வாழ்க்கை முறை எல்லாவற்றையும் உலகம் நம்மிடம் விற்கும். அதனால பாருங்க, இன்னைக்கு நம்ம எப்படி ஆயிட்டோம்? தேவவசனத்தை நேசிக்கிறவர்கள் பயபக்தியாக நான் இருக்கிறேன், கர்த்தருக்குள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நினைக்கிறவங்களே ஆவிக்குரிய விதத்துக்கு ஒரு நாளிலே எவ்வளவு காலத்தை செலவு செய்கிறோம்? இந்த உலகத்துக்குரிய விஷயத்துக்கு நாம் எவ்வளவு காலம் செலவு செய்கிறோம்? வாழ்க்கையில முக்கியமான 3 வாசல்ல ஞாபகம் வச்சிருக்கணும். 3 முக்கியமான வாசல் ஒரு கிறிஸ்தவ ஞாபகம் வச்சிருக்கணும். கண், அது ஒரு வாசல். மூடிட்டு இருந்தீங்கன்னா ஒன்னும் உள்ள போறது இல்லை. முக்கியமான வாசல். ஆவிக்குரிய விஷயத்துல நிறைய சொல்லலாம், ஆனால் கண் மிக முக்கியமான வாசல். சொல்றாரு இல்லைங்க, உன் கண்ணின் காட்சியில நட, உன் கண்ணின் காட்சியில நட. ஒரு ஐக்கியூ கவிதை ஒண்ணு நானே எழுதுறேன். வெளிச்சத்தை கையில வச்சுக்கிட்டு யாராவது இருட்டுல போக முடியுமா? இருட்டுக்குள்ள அவர் போயிட முடியுமா? இல்லையே. வெளிச்சம் கையில இருக்குல்ல. வெளிச்சம் கையில இருந்ததுன்னா அந்த இருட்டுக்குள்ள போறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் போகும்போது அவருக்கு முன்னால கண்டிப்பா என்ன இருக்கும்? வெளிச்சம் தானே இருக்கும். குரல் கொடுக்குறாங்க, இருட்டா இருக்குமே எப்படி போற? இல்ல இல்ல, கையில டார்ச் இருக்கு, நான் வெளிச்சத்தில் தான் நடக்கிறேன் அப்படின்னு பதில் சொல்லுவோம்ல, அது சரியா தானே இருக்கும். ஆனால் இந்த உலகத்துல ஒரு வெளிச்சம் இருக்கு, அந்த வெளிச்சம் உங்களை இருட்டுக்குள்ள கூட்டுன்னு போகும். உங்களுக்கு புரிஞ்சிச்சு? செல்போன் வெளிச்சம், அந்த வெளிச்சம் இன்னைக்கு தலைமுறையை எங்கே கூட்டு போகுது? இருளுக்குள்ளே கூட்டு போகிறது. பாவ இருளுக்குள்ளே கூட்டின் போது அது உடம்புல ஒரு பாகம் மாதிரி இருக்கு. தேவனுடைய சமூகத்துக்குள்ள இருக்கும் பொழுது கூட நம்முடைய நினைவு ஒரு பக்கம், இருதயத்தோட ஒரு பாதி ஒரு பக்கம், உடம்புடைய ஒரு பாதி இன்னொரு பக்கம். பைபிள் கூட இப்ப முக்கியம் இல்லாம போச்சு. இது கையில் இருக்கிறது கூட இப்ப எல்லாம் முக்கியம் கிடையாது. செல்போனை பற்றிய நினைவு நம்மை ஆக்கிரமித்திருக்கிறது. பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் இந்த விதிவிலக்கு கிடையாது. நல்லா தெரியுது இல்லைங்களா? நம்ம கொஞ்சம் நமக்குள்ளே நாம் எதிர்பார்க்கிற மாற்றத்தை கொண்டு 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதல்
மிக முக்கியமான வசனத்தை பத்தி தயவு செய்து லுக் இன்டு தி ஸ்கிரிப்ட். இந்த வசனத்தை பாருங்க, உங்கள் கண்களாலே பாருங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் இது என்னது, நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இத உலகத்திலும் உலகத்தில் இருக்கிறதிலும் அன்பு கூறாதிருங்கள். ஆனா உலகத்தில் இருந்து விளைச்சல்ல வர்றது சாப்பிடறதுக்கு எனக்கு தேவை. ஒரு கம்பெனில போய் வேலை செய்யணும், ஒரு தொழில் செய்யணும், ஒரு வியாபாரம் செய்யணும், ரோட்ல போகணும், பயணிக்கணும், உடுத்தணும், இதெல்லாமே உலகத்துல இருக்கு. உலகத்துல இருந்து நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனா இங்க அவர் என்ன சொல்ற? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னா எனக்கு இது புரியணுமே. அடுத்த வசனம் ஏனெனில் சொல்றார், ஏனெனில் நம்ம கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் இல்ல. ஏன் நீங்க கேட்டீங்கன்னா மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஆண்டவர் இயேசுவுக்கான சோதனையை பாருங்களேன். இந்த கல்லுகளை அப்பமாக்கி ஒண்ணு. அடுத்தது நீங்க மேலிருந்து கீழே குதிங்க, தேவதூதர் தாங்குவான வசனம் எழுதியிருக்கார் இல்லையா? 2, மொத்த உலகத்தையும் காட்டி அது எல்லாத்தையும் கொடுத்துடுறேன், என்னை வணங்கு. இதே மாதிரி 3 விஷயம் தான். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தில் பெருமை ஆகிய இவைகள் உலகத்தில் உள்ளவைகள், உலகத்திலே உண்டாகிறவைகள் இதெல்லாமே. அப்ப உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. நல்ல கவனிங்க, இந்த ஸ்கேல் நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்கணும். பிரஷர் பார்க்கிறோம், சுகர் பார்க்கிறோம், அது ஒரு ஸ்கேல் நமக்கு நம்பர் சொல்லுது. இதான் உங்க அளவு நம்பர் சொல்லுது இல்லையா? அப்போ இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்துக்கு ஒரு வேஷம் தெரியாமல் நான் இருக்கிறதா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 3 ஸ்கேல்ல இந்த மாம்சத்தின் இச்சையினால் நான் ஆட்கொள்ளப்படுகிறேனா, கண்களின் இச்சையினாலே நான் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேனா, ஜீவனத்தின் பெருமை என்னை ஆட்கொண்டு நடத்துகிறதா, இந்த 3க்குள்ள நான் போராடி கொண்டிருக்கிறேனா, இந்த 3 என்னை ஆக்கிரமித்து என்னை இழுத்து எங்கேயாவது கொண்டு போதா, நான் ஆவிக்குரியவனாக நடக்காதபடிக்கு இது 3 எனக்கு பிரச்சனையா இருக்கிறதா, இத தெரிஞ்சுக்கணும். அங்கிருந்து விடுபடணும். இவைகளிலிருந்து நாம் விடுபடணும். ஏனெனில் இதுதான் அப்படின்றாரு. இப்ப 17வது வசனம் ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்க. உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். இது என்ன திடீர்னு உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும் சொல்லிட்டாரு. அப்போ எதை நான் தெரிஞ்சுக்கிறது? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை தூண்டுகிற எல்லாம் உலகத்தின் இச்சை. உலகம் எனக்குள்ளே கொடுக்கிறது இது எல்லாமே. நீங்க பெரியவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த பிரஷர் இருக்கு இல்லையா, அது இந்த அளவுல இருக்கணும். 110 இருக்கணும் ஒரு காலத்துல, 120 இருக்கணும் ஒரு காலத்துல, 130 இருந்தா கூட பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க நேர மருத்துவர்கிட்ட போயிட்டு பாத்தீங்க, பேசுனீங்கன்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க, 140. ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு நிறைய பேர் 170 180 சாதாரணம் ஆயிட்டே இருக்கு, 150 160 சாதாரணம் ஆயிட்டே இருக்கு. எல்லாம் நம்முடைய வாழ்க்கை முறைகளால், உணவினால், மாசினால், நம்முடைய மனதின் அழுத்தம், இப்படி பல காரணங்களால் இப்படி ஆயிட்டோம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஓகே ஒன்னும் பயப்படாதீங்க, பரவாயில்ல. ஏன்னா பயப்படுறதுனால இன்னும் ஒரு 10 பிரஷர் ஏறிடும் இல்லையா? அதனால நம்ம ஆசுவாசப்படுத்துறாங்க இல்லையா? அதே மாதிரி உலகம் என்ன பண்ணுதான், இந்த உலகம் நம்ம கிட்ட ஒரு விருப்பத்தை சொல்லுது, இது நல்லதுன்னு சொல்லுது, இது ஒரு பெருமைக்குரியதுன்னு சொல்லுது. சொல்லிட்டு என்ன சொல்லுது கூடவே, எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பாருங்க அந்த ஃபேமஸ் ஆன அவங்க பாருங்க அதான பண்றாங்க. அதெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, உலகத்துல ஒரு ப்ராடக்ட ப்ரொமோட் பண்றதுக்கு பிரபலமானவர்களை 3000 3 கோடி 5 கோடி 10 கோடி கொடுத்து, கம்மியா சொல்றோம், ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால டெலிவிஷனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தா 3 கோடின்னு கேள்விப்பட்டது காதுல. இப்ப பயங்கரமா இருக்கும், பல 100 கோடிகள். ஏன் அவங்க என்ன, அந்த ஒரு நடிகர் அந்த டாய்லெட் கிளீனர் தானே அவர் வீட்டுல யூஸ் பண்ணுவார் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அவர் தான் அதுக்கு வராது. நம்ம நினைச்சுக்கிறோம் அவங்க வீட்டுல இதான் போட்டு தேய்க்கிறாங்க போல இருக்குது இல்லையா?
உடனே அந்த பிராண்டை வாங்கி நம்ம எல்லாம் வீட்டுல பயன்படுத்திட்டு இருக்கோமா இல்லையா? ஒரு இன்ஃபுளுன்ஸ் ஆகிறோம், அது நம்மை தாக்குகிறது, அது நம்மளுடைய இருதயத்தை தொடுகிறது இல்லையா? அது நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம சரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுன்னா என்ன? மறுரூபம் ஆகுங்கன்னு சொல்லியாச்சு இல்லையா? அந்த வார்த்தை இங்க இருக்கான்னு பாத்துருங்க. 17 என்னன்னு இருக்கு? உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போ, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ. 12:2 என்ன பார்த்தோம்? ரோமர் 12:2 தேவனுடைய பார்வையிலே நன்மையும் பிரியமும் அவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிவதினாலே. இன்றைக்கு நான் நடந்து கொண்டிருக்கிற, இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கை சஞ்சலமா இருக்கு, பிரச்சனையா இருக்கு. நான் ஏன் இப்படி அப்படியே பல சிக்கல்களுக்குள் இருக்கிற மாதிரி இருக்கு? என்னால ஏன் முன்ன மாதிரி சந்தோஷமாவும் இருக்க முடியல? ஏன் இப்படி ஆன நானு? என்னை சுற்றிலும் இருக்கிறதெல்லாம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா நீங்க யோசிங்கன்னு சொன்ன மாற்றுவதற்கு ஒரே விஷயம், ஒரே வழிதான். உங்கள் மனதிற்குள்ளிருந்துதான் அந்த மாற்றம் தொடங்க வேண்டும். ஆவிக்குரிய சிந்தையிலிருந்து தான் அந்த மாற்றம் தொடங்க வேண்டும். இதுதான் இங்கே ஆவியானவர் சொல்றாரு. நாம் எப்படிப்பட்டவர்களாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம்? தீத்துவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தமாக அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் ஒழுக்கினாலே. இந்த மறுஜென்மம், ஞானஸ்தானத்துக்கு பேர் என்ன? மறுஜென்மம். அதனாலதான் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு வாழ்ற வாழ்க்கை என்னன்னு சொல்றாங்க? மறுரூப வாழ்க்கை. மறு ஜென்மம் எடுத்த பிறகு மறுரூப வாழ்க்கையை நாம வாழணுமா? இந்த மறுரூபம் இந்த உலகத்துல கிறிஸ்தவர்களுக்கு சரியா இருந்தா மட்டும்தான் இன்னொரு மறுரூபம் இருக்கிறது. இந்த மறுரூபம் கரெக்டா இருக்கணும். நமக்கெல்லாம் ரொம்ப அழகா ஆவிக்குரிய விஷயங்கள் ஜோடியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப ஞானஸ்தானத்துல உயிர்த்தெழுந்த சாயல் எழுச்சுமா, இன்னொரு உயிர்த்தெழுதல் இருக்கு. இன்னொரு ஞாயிற்று இன்னொரு உயிர்த்தெழுதல் இருக்கு. அப்ப ஞானஸ்தானத்திலே நான் மறுஜென்மம் முழுக்கல, அப்ப மறுரூபமாக ஆணுமா? இந்த மறுரூபத்தை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த மறுரூபத்தை நான் காப்பாற்றிக் கொண்டால் மட்டும்தான் இயேசுவை போல மறுரூபமாகி அவரோடு என்னால போய் வாழவே முடியும். ரொம்ப தீவிரமான கவனம் நமக்கு தேவை. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஏன்னா நிறைய பாடுகள், நிறைய கஷ்டங்கள். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க சோர்ந்து போல, எங்களுக்கு ஒண்ணு தெரியும், எங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். என்ன தெரியும்? எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நல்லா கவனிச்சீங்கன்னா இதான் இதோட நேச்சர். இப்ப உடம்பு தாயின் வயிற்றுல இருந்து வெளியே குழந்தையா பிறந்து வாழ ஆரம்பிச்சோம் பார்த்தீங்களா? வளரணும்னு தெரியுது இல்ல? நல்லா, ஐயோ குழந்தை நல்லா வளருது, இப்ப நடக்குது, ஓடுது, நல்லா வளருதுன்னு தெரியுது இல்லையா? பின்னால என்ன தெரியல நடக்குது? அந்த உடல் அழிவை நோக்கி போகிறது. அந்த உடல் அழிவை நோக்கி தான் போகிறது. நம்ம நினைக்கிறோம் அந்த உடல் வளருகிறது, நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். அது மேலோட்டமா பார்க்கிற விஷயம் மட்டும்தான். இந்த புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழியக்கூடியது, நாளுக்கு நாள் அழியக்கூடியது. உள்ளான மனுஷன், ஆத்மா இருக்கு இல்லையா, உள்ளான மனுஷன் இருக்குல்ல, அது என்ன ஆகுது? அதோட நேச்சர் என்னவா? புதிதாகக்கூடியது. இப்ப நான் என்ன பண்றேன்? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தேன்னு சொன்னா எதை நான் முக்கியமா பாராட்டி, எதை நான் முக்கியமா பராமரிக்கிறேன்? அழிந்து போகிறதை பராமரிக்கிறேன். தேவனுடைய சித்தாவுடைய பார்வையிலே நன்மை என்ன, அவருக்கு பிரியமானது என்ன அப்படின்னு நான் டிசைன் பண்ணி பகுத்தறிந்து என்னுடைய உள்ளான மனுஷனை போஷிக்கிறேன், ஆவிக்குறை பிரகாரம் போஷிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அழிந்து போகாததை வளர்க்கிறேன். அழிந்து போகாத புதிதாக கூடியதுல என்னுடைய எஃபர்ட் செலுத்துறேன், என்னுடைய முயற்சியை நான் செலுத்துகிறேன். அதனால்தான் சொல்றாரு 2 யோவான்ல, நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் போகாதபடிக்கு. நீங்க பிரயாசம் படுறீங்க, அது வீணா போகாத மாதிரி பிரயாசம் படுங்களேன். உங்க பிரயாசம் வீணா போகிற மாதிரினா என்ன அர்த்தம்? அழிந்து போகிறதுக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் நான் செஞ்சேன்னா
அல்லது புதிதாக்கப்பட்டு மறுரூபமாகக்கூடிய கிறிஸ்துவை போல மாறக்கூடியதுக்கு என்னோட எஃபர்ட், என்னோட முயற்சி, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் நான் அங்க செய்யறேனா? இதுக்கு தான் சொல்றாரு பகுத்தறியத்தக்கதாக. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் நல்ல பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே, அப்ப நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. நம்மள தேவன் என்னன்னு கூப்பிடுறாரா? இப்ப நான் கூப்பிடுறேன், மகனே வாப்பா. என்னோட மகனை போல இருக்கிறவங்கள நான் என்னன்னு கூப்பிடலாம்? மக வாங்க, மகளே வாங்க, மகனே வாங்க அப்படின்னு சொல்லுவல்ல. நீங்க வேற ஒரு பெற்றோருக்கான மகனா கூட இருங்களேன். ஆனா ஒருத்தர் அப்படி கூப்பிட்டுட்டா அந்த இடத்துல ஒரு பாண்ட் இல்ல, அந்த இடத்துல ஒரு ஜாய், ஒரு சந்தோஷம் கண்டிப்பா வரும். ஆனா பரலோகத்தின் தேவன் நம்மை படைத்தவர், நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே மீண்டும் மறுபடியும் பிறக்க செய்தவர் நம்மள மகனே மகளே. பெரும்பாலுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுட்டு பயந்து நிக்கிறாங்க, சுகமாயிட்டாங்க ஆனா பயந்து நிக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் திரும்பி பார்த்து, மகளே பயப்படாது அப்படின்னு அந்த மகனேன்னு உடனே அந்த அம்மா ரொம்ப தெம்பா நின்றுட்டு இருப்பாங்க. அந்த உறவு சொல் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே அதுக்கு பின்னால ஒரு ரீசன் சொல்ற. என்ன சொல்றாரு பாருங்க, பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். ஒருத்தரை நாம மகனே மகளே அப்படின்னு அழைக்கும் போது அங்க கண்டிப்பா மற்றவங்களை விட ஒரு கூடுதல் அன்பு இருக்கிறது. அதை வெளிப்படுத்துறதுதான் அந்த ஒரு ஸ்பெஷல் சொல்ல, அந்த பெயரை நாம பயன்படுத்திக்கிறோம். அப்போ எவ்வளவு அன்பு கூர்ந்து மகனே மகளேன்னு சொல்லுவாரு, நம்மள தேவனுடைய பிள்ளைன்னு அவர் அழைக்கிறாரு. அப்படின்னா நம்ம எப்படி நடக்கணும்? இப்போ நம்ம ரொம்ப நினைச்சு உலகத்தினுடைய அந்த ஃபேஷன்ல போறோம் இல்ல, அது போக்குல போறோம் இல்ல, அதை பத்தி சொல்லிட்டாருங்க. உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. அதனால இந்த உலகம் நம்மளை பாராட்டி தூக்கி நிறுத்தணும், இந்த உலகம் நம்மள குறையே சொல்லாத அளவுக்கு நான் நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அல்ல. அப்படி நினைச்சு உலகத்துக்கு ஒத்த வேஷத்தின் பக்கம் போயிடக்கூடாது. உலகம் நம்மளை குறை சொல்லும். கிறிஸ்துவுக்குள்ளே நான் ஆவிக்குரியவனாக வாழும் பொழுது உலகம் என்னை குறை சொல்லும். ஆவிக்குரிய சிந்தை இல்லாத எந்த மனிதனும் நம்மை குறை சொல்லிடுவான். அப்போ நான் என்னை எவ்விதமாக ஆவிக்குரிய பிரகாரமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது, உலக பிரகாரமாக கன்ஃபார்ம் ஆகக்கூடாது, ஆவிக்குரிய பிரகாரமாக நான் மறுரூபம் ஆயிட்டே இருக்கணும். இதை நினைவுல வச்சுக்கோங்க தயவு செய்து. கடைசியாக லூக்கா 6ஆம் அதிகாரம் படிச்ச வசன பகுதியில ஒரு வசனம், 6ஆம் அதிகாரம் 45வது வசனம். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து எத்தனை நல்ல, இந்த நல்ல அப்படின்றது எனக்கு பொருந்தணும், நமக்கு இது பொருந்தும். இப்ப நம்ம அது உள்ள போய் அந்த வசனத்துக்குள்ள நம்ம நின்றுடலாமா? நின்று பார்க்கலாமா? பாருங்க, நல்ல மனுஷன் உள்ள நிக்கிறோமா, வெளியே வந்துடலாமா? நல்ல மனுஷன், ஓகே ஐ கேன் ஃபிக்ஸ் மை செல்ஃப் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? நல்ல மனுஷன். ஓகே, அடுத்தது என்னங்களா? நல்ல இருதயத்திலிருந்து, நல்ல பொக்கிஷத்திலிருந்து. அப்படி இருதயத்தோட நல்ல பொக்கிஷம், பொக்கிஷம்னா சேர்த்து வைக்கப்படுவது. பொக்கிஷம் என்றால் சேர்த்து வைக்கப்படுவது. அப்ப நாம் எதை சேமித்துக் கொண்டிருக்கிறோம்? கண்களின் காட்சியிலும், உலகம் நமக்கு விளம்பரப்படுத்தியதையும், உலகம் நான் இப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னதையும் நான் இருதயத்துக்குள்ளே சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறேனா? அப்படியானால் அந்த சேமித்து வைத்ததை மட்டும்தான் என்னாலே இந்த உலகத்துக்கு காட்ட முடியும், என்னாலே வெளியில காட்ட முடியும். அப்படியானால் நாம இருதயத்துக்குள்ளே எவைகளை சேமித்து வைத்துக் கொள்ளுகிறோம்? ஏன் இந்த இருதயத்தை எடுத்தேன்னு சொன்னா, அந்த 12:2 நமக்கு சொன்ன வசனத்தை நினைவு கூறலாமா? நீங்கள் எல்லாரும் சொல்லலாமா அந்த வசனத்தை? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு
ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் அவருடைய பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அடுத்த வார்த்தை மனம். உங்கள் மனம் மறுரூபம் ஆவதனாலே நீங்கள் மறுரூபம் ஆகுங்க. அது புதிதாகணும். உங்க மனம் புதிதாகணும். அதுக்குள்ள அந்த மாற்றம் வரணும். ரொம்ப எளிமையான பாடல், எல்லாம் கேட்ட வசனம் தான். ஆனாலும் தேவன் இதை நமக்கு நினைப்பூட்டுகிறார். நிச்சயமாக நான் மாறணும், எனக்குள்ள மாற்றம் வரணும். நான் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுறதுனால நான் தேவனுடைய பிள்ளையா தானே இருக்கணும். அவர் இவ்வளவா என்னை அன்பு கொண்டதுனால நான் அதுக்கு பாத்திரமா தானே இருக்கணும். அப்படி சிந்திக்க முடியும். உங்களை நீங்கள் மலிவாக வச்சு விடாதீர்கள். ஏன்னா நம்மளை எப்படி சொல்லிட்டாரு? உலகத்துக்கு உப்பு, உலகத்துக்கே வெளிச்சம். தேவன் ஒளியா இருக்கிறார், கிறிஸ்து ஒளியா இருக்கிறார், கிறிஸ்தவன் ஒளியா இருக்கிறாங்க. அப்போ நம்மளை மலிவாக மாற்றிடக்கூடாது. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தைகளால் எங்களை சந்தித்ததற்காக ஒரு ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் பெற்றதில் மறுஜன்ம முழுக்கினால் நாங்கள் புதிதாக எழுந்தோம். புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை, கிறிஸ்துவை தரித்துக் கொண்டோம். புது சிருஷ்டி ஆனோம். நாட்கள் செல்ல செல்ல, ஆண்டுகள் செல்ல செல்ல உலகத்தின் தாக்கத்தால் நாங்கள் அலைகழிக்கப்படுகிறோம். இப்பொழுதும் நீங்கள் இந்த உலகத்தின் போக்கிலே ஒத்துப்போக வேண்டாம். உங்கள் மனமானது ஆவிக்குரிய விதத்தில் மறுரூபமாகும் வேண்டும் என்று சொன்னீர். அதற்காக ஸ்தோத்திரப்பா. இவருடைய எதிர்பார்ப்பை நீர் அன்பினால் எங்களுக்கு காட்டுகிறீர். அப்படியே நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இதை கவனித்த உடைய பிள்ளைகளை கவனித்து நீர் அவர்களுக்கு பலன் தாரும். மகிழ்ச்சி கிறிஸ்துவுக்குள்ளாக, ஆனந்தம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது என்பதை மீண்டும் அனுபவிக்க உதவி செய்யும். சாத்தானின் வஞ்சகங்களுக்கும் சோதனைகளுக்கும் இந்த உலகத்தினுடைய எல்லா இழுப்புகளுக்கும் நாங்கள் இழுப்புண்டு போகாமல் நமக்கு பிரியமாய் மறுரூபமாக எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் தயவாய் கேட்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென்.